அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் நன்றியில் செல்வம். அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று. பொருள் இல்லாத வறியவருக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவாதவனின் செல்வம் மிக்க அழகு பெற்றவள் தனியாக வாழ்ந்து முதுமை அடைந்தது போன்றது. இளமையில் வறுமையை உணர்ந்தவன் முதுமையை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற ஆறுமுக பெருமானே. ஆதியும் அந்தமும் அறிந்த அகத்திய பெருமானே, ஆறுமுகனையும் அவரது அருளையும் உணர்ந்த ஐயனே, கருணையும் தயவையும் ஏற்று தர்மத்தின் பாதையில் சத்தியத்தின் ஆற்றலோடு பயணிக்கும் தங்களின் திருவடிகளை மலர்தூவி பணிந்து ஆசி பெறுகின்றோம். வறுமையில் வாழ்வது சிறப்பா வசதியாக வாழ்வது சிறப்பா ஐயனே? முருகா முருகா, இதனால்தானோ அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர். ஆரோக்கியமாக நிம்மதியாக அருளோடு வாழ்வதுதான் சிறப்பு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா மாந்தர்கள்? எது வறுமை? பிறருக்கு கொடுக்க மனமில்லாதவன் வசதியாக இருந்தாலும் அவன் வறுமையில் வாழ்கின்றான் என்றே நாங்கள் கூறுவோம். மேலும் தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாதவன் கூட வறுமையில் இருப்பவனே. வசதி என்பது அவரவர்களின் மனதை பொறுத்தது, பொருளை பொறுத்தது அல்ல. வறுமை என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பின்னாளில் ஏதேனும் துன்பம் நேருமாயின் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை இல்லாது போகும். நாம் வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளை வீட்டிலே கட்டி போட்டு இறை போடுவது ஆரோக்கியம் அல்ல. அது உடல் உழைப்போடு காலாரச் சென்று மேய்ந்து தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வதுதான் ஆரோக்கியம். அதுபோல ஒவ்வொரு தலைமுறையும் அவரவர் காலத்தில் அவரவருக்கு வேண்டிய செல்வத்தை அவரவர்களே ஈட்டிக் கொள்வதுதான் நியாயம். நமது வயல்வெளியில் காய்ந்து காய்ந்து தண்ணீர் பாய்ச்சப்படும் பயிர்கள்தான் பின்னாளில் மிக செழிப்புடன் வளரும். எப்போதும் தண்ணீர் தேங்கியே நிற்கும் பயிர்கள் நல்ல மகசூலை எட்டுவதில்லை. உபரியாக உள்ள செல்வங்கள் யாவருக்கும் பயன்படாமல் போவதை காட்டிலும் எத்தனையோ பேர் அன்றாடம் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் தவிக்கின்றார்கள். எடுத்து எடுத்து உதவினும் செல்வம் ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லை அப்பனே. ஏனென்றால் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் அல்லவா, அதனால் செல்வம் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒருவன் மிகுந்த ஒழுக்க சீலனாகவும் இறைபக்தி உடையவனாகவும் அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டவனாக இருந்தாலும் அவனிடம் செல்வக்குறை இருக்குமாயின் அவனை எவரும் மதிப்பதில்லை. மாறாக பிழைக்கத் தெரியாதவன் என்று ஒரு புதிய பட்டத்தை வேறு அளிப்பார்கள். அதே நேரத்தில் அறிவற்றவனாகவும் கெட்ட மதிமடி படைத்த மனிதனாக இருந்து அவனிடம் செல்வம் இருந்தது என்றால் அவனுடன் இனிமையாக பேசி பழகுவார்கள். அவனை தனது நண்பன் என்று சொல்வதிலே பெருமிதம் கொள்வார்கள். சாமர்த்தியசாலி என்றும் புகழ்வார்கள். தனக்கு மிஞ்சியதை இந்த உலகுக்கு ஏதாவது ஒரு வகையில் பகிர்ந்தளிக்கலாமே. இவ்வாறு தனது செல்வத்தை பகிர்ந்தளிப்பதால் இவ்வுலகமும் போற்றும் அவ்வுலகமும் போற்றும். எவ்வுலகிலும் நீக்கமற இருக்கும் தாங்கள் போற்றும்படி வாழ வேண்டும் எம் தந்தையே. அதற்கு அருளாசி தாருங்கள். அகத்திய அரங்க முருகன் திருவடி வாழ்க வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.